ஒரு கிளியர் விஷன் இருக்கணும். எதற்காக இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறோம், எவ்வளோ நாள் இதை எடுத்துகிட்டு போக போகிறோம், நம்மளுடைய விஷன் அண்ட் மிஷன் என்ன, அதுக்கு சாகிற மாதிரி உழைக்கணும். நான் எப்பயுமே சொல்வேன், நான் கொடுக்குற ட்ரைனிங்கில் நீங்கள் சாகலைன்னா வாழ்க்கை ஃபுல்லாக சாவீங்க அப்படின்னு அர்த்தம். நான் கொடுக்குற ட்ரைனிங்கில் நீங்கள் கஷ்டப்படலைன்னா வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட போறீங்கன்னு அர்த்தம். அந்த ட்ரைனிங் டேஸையாவது நீங்கள் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லுவேன். அதனால தான் நிறைய நான் ஹோம்ஒர்க் கொடுப்பேன். அது போல் நீங்கள் வந்து ஒரு டாஸ்க் ஆரம்பிச்சிருக்கீங்க, பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்குற கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் வெறித்தனமும் உழைக்கணும், வேற எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. எவன் என்ன சொன்னாலும் சரி. நம்ம ஒருவேளை 6 ஃபிகர் இன்கமோ அல்லது 7 ஃபிகர் இன்கமோ கூட வாங்கிட்டு இருந்திருக்கலாம். அது இன்கம்னே சொல்லக்கூடாது, இது வேர்ட் கால் சேலரி. பட் இது சொந்த ஸ்டார்ட் அப்னு வரும்போது அதற்கான சேலஞ்சஸை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். சரியா? எல்லாமே நீங்கள் தான். அடுத்த கீ ஃபேக்டர் நான் சொல்லணும்னா, எந்த அளவுக்கு நீங்கள் குயிக்காக, அந்த வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தள்ளி போடுறது இருக்கும் பாருங்கள், அது லேசியாக. இது உங்கள் பிஸ்னஸ், ரைட்? உங்கள் குழந்தை அழுதுதுன்னா நீங்கள் ஒரு செகண்ட் தாமதிப்பீங்களா? என்ன கண்டிஷனில் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு இனிஷியேட் பண்ணுவீங்க, ரைட்? அதே மாதிரி துடிப்பு இருக்கணும். இந்த பிஸ்னஸும் ஒரு குழந்தை தான். சரியா? நான் சொன்ன மாதிரி குயிக்காக இருக்கணும், எஃபிஷியண்டாக இருக்கணும். நீங்கள் செய்கிறதுலையே மாஸ்டராக இருக்கணும். உங்கள் ஸ்ட்ரோக் எல்லாம் வேறு லெவலில் இருக்கணும். அப்போ ரொம்ப நல்லா ஸ்டடி பண்ணணும். அடுத்தது மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, டீம் மெம்பர் செட் ஆகிறது. டீம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டார்ட் அப்பை பொறுத்த வரைக்கும் நாம் அப்படின்றது ஒன் மேன் ஷோ ஜெயிக்குமா அப்படின்றது நமக்கு தேவையான, இந்த ப்ராஜெக்டுடைய மிஷனுக்கு தேவையான ஒரு டீமை வந்து பிளேஸ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்கள்ட்ட இதுதான் மிஷன் புரிய வைக்கணும். நம்மலாம் சேர்ந்து ஒரு கட்டமைப்பு பண்ணுறோம், நம்ம இதை நோக்கி போக போகிறோம், நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி பேசிக்காக 3 பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் ரெக்ரூட் பண்ணுறது, ரெண்டாவது என்னது, அதை ட்ரெயின் பண்ணுறது, அந்த பீப்புளை ட்ரெயின் பண்ணுறது, மூணாவது அவங்க சோர்ந்து போகிற நேரங்களில் அல்லது ரிசல்ட் வரல அப்படின்னா மோட்டிவேட் பண்ணுறது. இதை நீங்கள் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு போகணும். முதல்ல நீங்கள் ஃபெட்டப் ஆகக்கூடாது, அவ்வளோதான் இதில். ஏன்னா எது வேணால் நடக்கும், எப்படி வேணால் போகும் பிஸ்னஸ், ரைட்? ஃபைனலாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் அட்ராக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் பிஸ்னஸே இருக்குது, பிஸ்னஸோட சக்ஸஸ் இருக்குது. நீங்கள் வந்து கேபிட்டல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கொண்டு வர நினைக்கிறீங்க, அதை கொண்டு வரீங்க. ட்ராக் ரெக்கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ட்ராக் ரெக்கார்டு எதை பொறுத்துனா, வெல் டெவலப்டு பிஸ்னஸ் பிளானாக இருக்கணும். ஒரு பிஸ்னஸ் பிளானை டெவலப் பண்ணி வச்சுருக்கோம், அந்த பிளானை நோக்கி நம்ம சரியாக போகிறோமான்ற ஒரு ட்ராக் பண்ணோம். அது தவிர ஃபைனலாக ஒன்று சொல்லுவேன், கோல்டு ரவுண்ட் கீழே ஒரு லிங்க் இருக்குது, அதில் இருக்கிற 10 ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னா சர்வ சத்தியமாக நீங்கள் ஜெயிப்பீங்க. பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு, நீங்கள் ஒரு சாம்பியன். சி ஆன் டாப்.